ஹாய் காய்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு எங்களுக்கு பைத்தன் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் இருந்து ஒரு சினாரியோ கிடச்சிருக்கு, ஒரு அசைன்மெண்ட் கிடச்சிருக்குது. இந்த அசைன்மெண்ட்டில் பைத்தன் ப்ரோக்ராமிங் அசைன்மெண்ட்டில் கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சரை நாங்கள் ஃபாலோ பண்ணோம். அதாவது சீக்வன்ஸ் செலெக்ஷன் இட்டரேஷன் அப்படின்ற கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சர் பேசிக்காகவே இருக்கும். ரெண்டாவது விஷயம் என்னென்னு சொன்னால், இதில் மாடல்ஸ் யூஸ் பண்ணப்படுது. அதாவது இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் auth.py அப்படின்ற ஒரு ஃபைல், அண்ட் தென் task101.py, அடுத்தது கடைசியாக summary.py அப்படின்னு சொல்லி 3 ஃபைல்ஸை நாங்கள் செப்பரேட்டாக ப்ரோக்ராம் பண்ணி தனியாக 3 ஃபைல்ஸை வச்சுட்டு இந்த 3 ஃபைல்ஸையுமே ஒரு மொடியூலாக கன்சிடர் பண்ணி லிங்க் பண்ண வேண்டி இருக்குது. ஸோ அந்த இடத்துல மொடியூல் அப்படின்ற ஒரு கன்செப்ட் வருது பைத்தனுடைய. அண்ட் தென் மொடியூல்ன்ற கன்செப்ட் வருதுன்றாலே அதுக்குள்ளே நாங்கள் ஃபங்க்ஷனை பேஸ் பண்ணித்தான் அதுக்குள்ளே ஒவ்வொரு ஸ்ட்ரக்சர்ஸையும் நாங்கள் டிஃபைன் பண்ண வேண்டியிருக்கு. ஸோ இந்த இடத்துல ஃபங்க்ஷன் அப்படின்ற ஒரு கன்செப்ட்டுமே வருது. அண்ட் தென் இதில் யூசர்கிட்டருந்து வாங்கக்கூடிய இன்புட்ஸ் எல்லாத்தையுமே ஒவ்வொரு டெக்ஸ்ட் ஃபைலில் சேவ் பண்ண சொல்கிறாங்க. ஸோ இதனால் ஃபைல் ஹேண்டிலிங் கன்செப்டும் இங்கே பயன்படுத்தப்படுது. ஸோ ஃபர்ஸ்ட் கண்ட்ரோல் சீக்வன்ஸ் ஸ்ட்ரக்சர் பயன்படுத்தப்படுது. ரெண்டாவது விஷயம் ஃபங்க்ஷன் பயன்படுத்தப்படுது. மூன்றாவது விஷயம் மாடல்ஸ் அல்லது மொடியூல்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் பயன்படுத்தப்படுது. நாலாவது ஃபைல் ஹேண்டிலிங் அப்படின்ற ஒரு விஷயம் பயன்படுத்தப்படுது. ஸோ பைத்தனில் இந்த 4 விஷயத்தையுமே பயன்படுத்தி இந்த அசைன்மெண்ட் செய்ய போகிறோம். இதில் என்ன சினாரியோ சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா, இந்த ப்ரோக்ராம் நாங்கள் செய்ய போகிற ப்ரோக்ராம் கன்சோல் பேஸாக இருக்க போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. கன்சோல் பேஸ் அப்படின்னு சொன்னால் என்னென்னா, நீங்கள் விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் யூஸ் பண்ணுறீங்கன்னு சொன்னால் அதில் ரன்னில் சிஎம்டி அப்படின்னு ஒரு கமாண்ட் லைனில் போனீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். இதுதான் அந்த கன்சோல் பேஸ் அப்ளிகேஷன்ஸ் அப்படின்னு சொல்கிறது. அதாவது எந்த விதமான ஜிஜுவையுமே இல்லாமல் பிளாக் கலர் ஸ்க்ரீனில் ஒயிட் கலர் லெட்டர்ஸோடு அதை ரன் பண்ணி கொண்டிருக்கும். இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்குறத பொறுத்து அதை ரன் பண்ணும். ஸோ அதுதான் சொல்கிறது கன்சோல் பேஸ் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்கிறது. ரைட், அது மாதிரி தான் அதை பேஸ் பண்ண சொல்கிறாங்க. முதலாவது தந்திருக்கிற டாஸ்க் என்னன்னு சொன்னால் யூசர் ஆத்தென்டிகேஷன் அப்படின்னு சொல்கிற ஒரு விஷயம். அதாவது யூசரை ரெஜிஸ்டர் பண்ணணும், அண்ட் தென் யூசர் லாகின் பண்ணக்கூடிய மாதிரி ஒரு சிஸ்டத்தை auth.py அப்படின்ற ஃபைலில் ஃபங்க்ஷன் பண்ணுங்கள், ஒரு கோடிங் எழுதுங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. யூசர் தார இன்புட் எல்லாத்தையுமே அவருடைய யூசர் நேம் பாஸ்வேர்டு எல்லாத்தையுமே ஒரு டெக்ஸ்ட் ஃபைலில் சேமிங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ரெண்டாவது சினாரியோ என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், யூசர்கிட்ட இருந்து அவருடைய டெய்லி இன்கம் அண்ட் டெய்லி எக்ஸ்பென்சஸ் இந்த 2 விஷயத்தையுமே வாங்கி டெய்லி இன்கம்மை தனியாக ஒரு ஃபைல்லையும் டெய்லி எக்ஸ்பென்சஸை இன்னொரு ஃபைல்லையுமே சேவ் பண்ணிவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அது ரெண்டாவது சினாரியோ. மூன்றாவது சொல்லப்படுற டாஸ்க் அப்படின்னு சொன்னால் summary.py என்ற ஃபைலில் கொஞ்சம் விஷயங்களை சேமிக்க சொல்கிறாங்க. அந்த summary.py என்ன ஃபங்க்ஷன்ஸை செய்யணும்னு சொன்னால், நாங்கள் ஆல்ரெடி டெய்லி இன்கம் அப்படின்ற ஃபைலில் சேமித்து வச்சுருக்கிற டேட்டாஸை வச்சுக்கொண்டு அதில் எத்தனை ரெக்கார்ட்ஸ் இருக்குது, அதனுடைய டோட்டல் என்ன மாதிரி இருக்குது, அந்த இன்கமினுடைய மொத்த டோட்டல் எப்படி இருக்குது, இன்கமினுடைய அவரேஜ் எவ்வளவு இருக்குது அப்படின்ற கால்குலேட் பண்ணணும். அதே நேரம் நாங்கள் ஆல்ரெடி சேமித்து வச்சுருந்த டெய்லி எக்ஸ்பென்சஸ் என்ற ஃபைலை கன்சிடர் பண்ணி அந்த ஃபைலில் இருக்கக்கூடிய டேட்டாஸை ஃபெச் பண்ணி எடுத்து அதில் எத்தனை ரெக்கார்ட்ஸ் அதில் பதிவாகி இருக்குது, அண்ட் தென் டோட்டல் எக்ஸ்பென்சஸ் எவ்வளவு, அவரேஜ் எக்ஸ்பென்சஸ் எவ்வளவு அப்படின்ற விஷயத்தையும் அதை கால்குலேட் பண்ணணும். ஃபைனலி இந்த டோட்டல் இன்கம் அண்ட் டோட்டல் எக்ஸ்பென்சஸ் ரெண்டுலேருந்து மைனஸ் பண்ணி என்ன மாதிரி அதனுடைய டிஃப்ரென்ஸ் என்ன மாதிரி இருக்குது அப்படின்றத ஷோ பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. கடைசியாக இந்த நோட்டில் மென்ஷன் பண்ணியிருக்கிற விஷயம் என்னென்னு சொன்னால், இந்த மாதிரி நாங்கள் ஆத்தென்டிகேஷனுக்காக யூசர்னுடைய லாகினுக்காக ஒரு ஃபைல் க்ரியேட் பண்ணி வச்சுருப்போம். அண்ட் தென் அவர்கிட்ட இருந்து வாங்குகிற டெய்லி இன்கம் அண்ட் எக்ஸ்பென்சஸை சர்வ் பண்ணுறதுக்கு ஒரு ஃபைல் வச்சுருப்போம். கடைசியாக ஃபைனலாக இந்த மாதிரி ஒரு சம்மரி கொடுக்குறதுக்கு ஒரு ஃபைல் வச்சுருப்போம். இந்த மாதிரி 3 ஃபைல்ஸ் இருக்குது, 3 மாடல்ஸ் இருக்குது, மொடியூல்ஸ் இருக்குது. இந்த விஷயங்கள், அதாவது task.101.py இந்த 2 வேலைகளை செய்யணும் என்று சொன்னால் கட்டாயமாக யூசர் அவருடைய பாஸ்வேர்டு வேலிடான யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டை கொடுத்து வெரிஃபை பண்ணியிருந்தால் மட்டுமே இந்த 2 ஃபைலுக்குள்ளே யூசர் இன்புட் ஆகி வேலை செய்யக்கூடிய மாதிரி இருக்கணும். அந்த மாதிரி அதை ஸ்ட்ரக்சராக கட்டமைங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதுதான் இந்த அசைன்மெண்ட்டில் இருக்கக்கூடிய விளக்கம். ஸோ மேலதிகமாக இதை நீங்கள் வாசிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்குரிய இந்த பிடிஎஃப் ஃபைலுக்குரிய லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், நீங்கள் அதில் போய் வாசிங்க. ஸோ ஸ்டே டியூன். நெக்ஸ்ட் நாங்கள் இதனுடைய ஒவ்வொரு டாஸ்க், அங்கே சொல்லப்பட்டிருக்கிற ஒவ்வொரு டாஸ்க் அண்ட் ஒவ்வொரு சினாரியோஸுக்கும் உரிய
கோடை நாங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். ஸோ ஸ்டே டியூன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.